தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் போதைப் பொருளை தடுக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். முதலில் போதைப் பொருளை தடுக்கணும்னு ஒரு முதலமைச்சர் நினைச்சதுக்கு மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். கண்டிப்பா போதைப் பொருள் தடுக்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு மனிதனுடைய இளைஞனுடைய மூளையை அந்த சின்ன வயசுலேயே ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி அவனுடைய சிந்திக்கும் திறனை குறைப்பது இந்த போதைப் பொருள், கஞ்சா விஷயங்கள். அதை தடுக்கணும்னு ஒரு அரசு நினைத்திருப்பது பாராட்டுக்குரியது. அவர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இந்த இடத்துல அந்த அறிவிப்பை நம்ம கவனிக்கணும். அதாவது போதைப் பொருள் விற்பவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் அப்படின்னு ஜிஓ போட்டிருக்கிறாரு. போதைப் பொருள் விற்பவர்களுடைய உறவினர்களுடைய சொத்துக்களும் பறிமுதல் போட்டிருக்கிறாங்க. கேட்க இது அதிரடியாகவும் சூப்பராகவும் செம பின்னிட்டாரியா பட்டையை கிளப்பிட்டாரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நடைமுறையில் யதார்த்தத்தில் இது போதைப் பொருளை ஒழிக்குமா, போதைப் பொருளுக்கான மூலகர்த்தா யாருன்னு கண்டுபிடிக்குமா அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் அந்தந்த நேரத்தில் அந்த என்கவுண்டரை பார்த்து மயங்குகிற ஒரு கூட்டத்துக்கு தான் இது கைத்தட்டல் வாங்கி தருமே ஒழிய முழுமையான இதை தராது. இப்போ ஒரு லேமேனா அதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சூப்பரா கஞ்சா முத்தா அவுட்டான், சொத்தே படிக்கிறாங்களாமே, அவன் சித்தப்பன் பெரியப்பன் அத்தை பொண்டாட்டி பிள்ளை நடுத்தருவில் நிற்குமாமே, சூப்பரா. இதெல்லாம் அந்த ஹரி படத்தில் வரக்கூடிய டைலாக். டைரக்டர் ஹரி படம் பார்த்துருக்கீங்களா? சிங்கம், சிங்கம் 2, சாமி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரனை வந்து சட்டத்துக்கு புறம்பா மட்டும்தான் செய்வான். அந்த சூர்யா வந்து அந்த படத்தில் அந்த கதாநாயகன் சட்டத்துக்கு உட்பட்டு எதையும் செய்ய மாட்டாப்ல. சட்டத்துக்கு புறம்பா என்கவுண்டர் பண்ணுறது, கொலை பண்ணுறது, சட்டத்தை ஏமாத்துறது, லஞ்சம் வாங்குறது எல்லாத்தையும் சரின்னு சொல்லி எடுக்கப்பட்ட படம் தான் சாமி, சிங்கம் மாதிரி படங்கள். ஆனால் இந்த படங்களை நம்ம பார்க்கறதுக்கு பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும். கிண்டியில் ஏறுனா 1.5 மணி நேரத்தில் தூத்துக்குடி வந்துடலாங்க வாங்க. கிண்டி வர்ற இங்கே ரேஸ் கோர்ஸ் வக்க திரிசூலம், இங்கே மீனம்பாக்கம் வந்து தாம்பரம் வந்து 2 நிமிஷம், அங்கே தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி 1/2 மணி நேரம், அங்கேருந்து இறங்கி வந்து நின்று தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிற நீங்க கையெழுத்து போடுற அப்படின்னு சூர்யா சொல்லும் போது நம்ம அப்படியே கைத்தட்டி விசிலடிப்போம். இது சினிமா, கமர்ஷியல் சினிமா, மசாலா சினிமா, பிஎன்சி சென்டருக்காண்டியே திட்டமிட்டு எடுக்கப்படுற சினிமா வசனம். 100 ஜீப்பு பறக்கும், காரு பறக்கும், போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து என் சொந்தக்காரவ, நான் போட மாட்டேன், நான் யாரு மேலேயும் கேஸ் போட மாட்டேன், எல்லாம் என் சொந்தக்காரங்க, பிரச்சனை வந்தால் நான் கேஸ் ஃபைல் பண்ண மாட்டேன், இது சட்டப்படி தப்பு. ஒரு போலீஸ்காரன் வந்து இந்த பிரச்சனை வந்தால் அதை தீர்த்து வைக்கணும், சட்டத்தை ஃபைல் பண்ணணும். இவர் நீதிபதி கிடையாது. ஹரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம படங்களில் போலீஸ் சினிமாக்கள் எல்லாமே போலீஸே வந்து நீதிபதி ஆயிடுவாங்க. போலீஸ் நீதிபதி ஆகக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷன் இஸ் நாட் ஏ கோர்ட். கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ற இடம். தப்பு நடந்துச்சுன்னா போய் ஒருத்தர் சந்தேகப்படுகின்ற ஒருத்தர் அக்யூஸ்டுங்கிறவர் வந்து குற்றவாளி கிடையாது, குற்றம் சாட்டப்பட்டவர். அவரை கொண்டு வந்து நிப்பாட்டி சார் உங்க மேல பண்ணியிருக்காங்கன்னு அவங்க சார்பான வழக்கறிஞர் வரும்போது அவரை வெளியே விடணும், பரவல்ல விடணும், ஜாமீன்ல விடணும், நீதிமன்றத்தில் நிறுத்தணும். புரியுதுங்களா?